ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு வீடியோவில் வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான கேள்வியான உங்கள் தகுதி என்ன, உங்கள் தகுதியை மற்றவங்க எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க, இதுக்கு பதிலாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்கள் தகுதியை குறைவாக மதிப்பிடுறவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கும். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற நம்பிக்கையோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் ஒரு பையன் அவன் அப்பா கிட்ட போய் கேட்குறான், அப்பா, எங்கள் ஆசிரியர் எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அதே போல் வாழ்க்கையில் மனுஷனோட மதிப்பு என்ன? இந்த கேள்விக்கான பதிலை நாளைக்கு எல்லாரும் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதிலை சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். அப்பாவோ ஒரு சிவப்பு கல்லை பையன்கிட்ட கொடுக்குறாரு. முதல்ல மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கடைக்குமே போ, அந்த கடைக்காரங்க கிட்ட இந்த கல்லோட மதிப்பு என்னன்னு கேட்டுட்டு வா. அதுக்கப்புறம் நீ கேட்ட கேள்விக்கான பதிலை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பையனும் குழப்பத்தோட கல்லை வாங்கிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புறான். அந்த பையன் முதல்ல ஒரு பழக்கடையில் போய் கேட்குறான், இந்த சிவப்பு கல்லோட மதிப்பு என்னென்ன. அவர் இந்த கல்லோட மதிப்புக்கு 10 ஆரஞ்சு பழங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவதா காய்கறி கடைக்காரர்கிட்ட போய் அதே கேள்வியை கேட்குறான். இந்த கல்லோட மதிப்புக்கு 1 மூட்டை தக்காளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவதா ஒரு தங்க கடையில் போய் கேட்குறான். அவர் அந்த கல்லோட மதிப்புக்கு 5 லட்சம் தங்க காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக போய் வைரக்கடையில் கேட்குறான். அவர் சொல்கிறாரு, இந்த கல்லுக்கு மதிப்பே கிடையாது, இது ஒரு பொக்கிஷம், இது சிவப்பு கலரில் இருக்கிற ரூபி வைரம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 4 பதிலும் அவனுக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. அந்த குழப்பத்தோட அப்பா கிட்ட நடந்த விஷயங்களை சொல்கிறான். அப்பா, இந்த கல்லுக்கும் மனுஷனோட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு புரியலை, புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். கல்லோட மதிப்பு பழக்கடைக்காரர் பார்வையில் 10 ஆரஞ்சு, காய்கறி கடைக்காரர் பார்வையில் 1 மூட்டை தக்காளி, தங்க கடைக்காரர் பார்வையில் 5 லட்சம் தங்க காசுகள், வைர கடைக்காரர் பார்வையில் இந்த சிவப்பு கல் ஒரு பொக்கிஷம், இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. இதே மாதிரி தான் மனிதர்களோட மதிப்பும் தகுதியும். மனிதர்கள் அவங்களோட தகுதியை சரியான இடத்துல காமிக்கும் போது மட்டும்தான் அவங்களோட மதிப்பு உயர்கிறது. இதை கேட்ட பையனுக்கு அவன் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கேள்விக்கான பதிலை பார்ப்போம் வாங்க. முதல் கேள்வி, உங்க தகுதி என்ன? வேற எதுவும் இல்லைங்க, நீங்க இருக்கிற இடம் தான் உங்க தகுதியை தீர்மானிக்குது. உங்க அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி உங்க இடத்த நீங்க செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்க தகுதி உயருது. ஸோ உங்க அறிவையும் திறமையும் வளர்க்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. கண்டிப்பா உங்க தகுதி உயர்ந்துடும். இப்போ 2வது கேள்வியை பார்க்கலாம். உங்க தகுதியை மற்றவங்க எதை வச்சு முடிவு பண்றாங்க? இந்த கேள்விக்கான பதிலை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். யாராவது உங்க தகுதியை குறைவா மதிப்பிட்டா கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ அதுக்கு தகுந்தா போல தானே அவங்க உங்களை பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு பதிவோட உங்களை சந்திக்கிறேன். Until signing off, உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து. பாய்.